பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 27 அதிகாரம் 8வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. இந்த வேளையில அருமையான வார்த்தை தாவீது விதமாய் ஜெபிக்கிறார், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீங்க என்னை தேடுங்கன்னு சொன்னீங்க, தேடினால் கண்டடைவான்ட்டு. ஸோ இந்த வேளையில உம்மை தேடுகிற ஆண்டவரே நின்று அவனுடைய ஜெபம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உணர்வுள்ளதாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஆண்டவரே, நீங்கள் தேட சொன்னீங்க, நாங்கள் தேடுறோம் ஆண்டவரே, அப்போ நீங்கள் எனக்கு இறங்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருள செய்யும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான வார்த்தைகள் பாருங்க. அவர் கான்ஃபிடென்ட்டாக தேவ சமூகத்தில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரு, நான் அவரை நோக்கி கூப்பிடுறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பாரு என்ற ஒரு உணர்வோடு கூட அவன் ஜெபிக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம உணர்வோட ஜெபிக்கிறோம்? ஜெபம்னா இன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஆயிப்போச்சு. 2 நிமிஷத்துல நின்றுட்டு அந்த டைம் வரும்போது 2 நிமிஷம் ஜெபம் பண்றது, வெளியில போகும்போது 2 நிமிஷம் ஜெபம் பண்றது. ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கலையா அதெல்லாம் இல்லை. உணர்வு பூர்வமான ஜெபம் இல்லை. தேவன் கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும் அதை நோக்கி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணுன்ற எண்ணம் இல்லை. தொடர்ந்து பலவீனமான சிந்தனைகளோடவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க தாவீது உணர்வோட ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க, நான் உங்களை கூப்பிடுறேன்னா அந்த சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு இறங்கணும் என்று. அல்லேலூயா. இந்த வேளையில தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் ஜெபிக்கிறதுக்காக முழங்கால் படியிடும் பொழுதே தேவ தூதன் மேல இருந்து கீழே எனக்கு மிகவும் பிரியமானவனே என்று சொல்லி அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்பேற்பட்ட ஜெபங்கள் எல்லாம் நம்ம கண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ண உட்கார்றோம். ஆனா உட்கார்றமே அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கா? அந்த ஜெபத்துக்கு உடனடியா பதில் வந்திருக்கா? இல்லையே. உட்காரத்துக்கு முன்னாடி நமக்கு சஞ்சலமும் இருக்கு, வேதனை இருக்கு, கவலை இருக்குன்னா ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் அதே ஒரு மனநிலைமையில தானே நம்ம இருக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, இந்த மாதிரியான ஒரு விசுவாச ஜெபம் நமக்கு தேவை. கர்த்தாவே, நீங்க கேளுங்க, எனக்கு இறங்குங்க, எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு உத்தரவு கொடுத்திருந்தா ஜெபம் பண்ணி முடிச்சதுமே உங்க இருதயம் சமாதானமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுல தொடர்ந்து 27ஆம் சங்கீதத்துல பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் அவர் தாவீது சொல்லியிருக்கிறார். நான் கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன், அது கிடைக்கிற வரைக்கும் நான் அடுத்ததுக்கு போக மாட்டேன் என்று அந்த ஜெபத்தினுடைய தெளிவை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி தேடுங்க, கர்த்தர்கிட்டயே பேசுங்க. ஆண்டவரை, நான் உங்களை தேடுறேன் ஆண்டவரே, நான் உன்னை கூப்பிடுறேன் ஆண்டவரே, எனக்கு பதிலை கொடுங்க. நீங்கள் பதில் கொடுக்காத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போக மாட்டேன் என்ற ஒரு உணர்வோடு இருக்கணும். ஸோ தாவீது ஜெபிப்பது போல, தானியேல் ஜெபிப்பது போல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஜெபம் நமக்கு தேவை. நம்ம போய் இன்னைக்கு காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட போய் ஜெபத்துக்காக நிற்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. இல்லை யாருக்கிட்டையாவது பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறோம். இல்லை, முதலாவது நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், நமக்கு பதில் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபம் தான் கர்த்தர் கேட்பார், அப்புறம் தான் நமக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணுற ஜெபத்தை கேட்பாரே தவிர மற்றவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அப்புறமா நம்ம கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்று வார்த்தை சொல்ல. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ உணர்வுள்ளவன் யாரோ அவர்கள் உணர்வோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாளில் பதில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு தாவீதை போல கூப்பிடுங்க, இறங்குற வரைக்கும் விடாதீங்க, உங்களுக்கு சமாதானம் வர வரைக்கும் அந்த ஜெபத்தை விடாதீங்க, அந்த ஜெபத்தையே தொடர்ந்து நாடுங்க. ஆண்டவரே, நான் வீட்டு பிரச்சனைக்காக ஜெபம் பண்றேன், இந்த வீட்டில் நான் இந்த பிரச்சனையின் காரியம் செய்யலாமா வேணாமா, அது முடிகிற வரைக்கும் அதை நோக்கி போங்க. இல்லை ஆண்டவரே, காலேஜ் காரியமாகட்டும், ஆண்டவரே இதை என்ன பண்ணணும், வேலை காரியமாகட்டும், அதை என்ன பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ண உட்காந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் எழுந்திருக்காதீங்க. சமாதானம் வராமல், ஆண்டவர்கிட்ட இருந்து உத்தரவு வராமல் எழுந்திருக்காதீங்க. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறார். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க குடும் என்றால் நீங்க செய்யும் என்று அவன் வேதனையோடு கூட அவர் ஜெபிக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் பலப்படுத்துகிறார் என்று. அப்போ ஜெபம்னா தூதன் வரணும், ஜெபம்னா கர்த்தர் வரணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அப்பேற்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாளிலும் உபவாச ஜெபத்தில் நீங்கள் ஒரு வேளையில் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இன்னையிலேருந்து ஆண்டவரே என் ஜெபத்தை உணர்வாய் மாற்றுங்க. தாவீதை போலவும் இந்த வேளையில் தானியேலை போலவும் ஆண்டவரே உணர்வோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற்றும். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை போல நானும் ஜெபிக்கிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் ஜெபிப்போம். அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில் என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, உணர்வோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அதையே நோக்கி நாடி ஓட கிருபை தாங்க ஆண்டவரே.
தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. இவங்களுக்கு ஆண்டவரே மன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுங்க ராஜா. ஆண்டவரே இவர்களுக்கு மறு உத்தரவு நீர் கொடுப்பீராக. எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதுக்கு உத்தரவு கொடுத்து ஆசீர்வதியும். பயத்தையும் பலவீனத்தையும் சோர்வையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துதல் என் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. வியாதி நீங்கட்டும், மனக்குழப்பம் நீங்கட்டும், பிள்ளைகள் உணர்வோடு ஜெபிக்கட்டும். இயேசு என் ஜெபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.